கோவையில் பிரபல தனியார் குழந்தைகள் மருத்துவமனையில் 4 மாத ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் மருத்துவமனையில் பிறந்த ஆண் குழந்தைக்கு பிறவியிலேயே மலக்குடல் ஆசனவாய் முழுமையாகாத நிலையில் 4 மாதங்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இக்குழந்தையை மற்றொரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்வதற்காக அதிக அளவில் இனிமா அளித்ததாக கூறப்படுகிறது. அப்போது சிகிச்சைக்கு முன்பு திடீரென குழந்தை இறந்தது அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இனிமாவை அதிகமாக அளித்ததே குழந்தை இறப்பிற்கு காரணம் என குற்றம் சாட்டிய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மோஷன் போற வேர்ல்ஸ் இல்ல, அதனால இந்த இடத்துல இந்த என்னமோ ஆபரேஷன் பண்ணி குடலை வெளியே விட்டுருந்தாங்க. இப்ப அந்த கீழே அந்த ஓபன் பண்ற சர்ஜரி தான் இப்ப நாங்க அட்மிட் பண்ணனது. அப்போ 100 ml கொடுக்கதா எழுதி வச்சிருக்காங்களாமாங்க. இப்ப இவங்க 177 350 ml ஆயிப்ப சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தான் காரணங்க, முழுக்க நிர்வாகம் தான் காரணம். அந்த எனிமா கொடுத்த அந்த நர்ஸ் பொண்ணு தான் காரணம். இதுதான் டாக்டர் அந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு வர சொல்லி இருக்கலாம். வாமிட் எடுத்ததுமே ஏன் வர சொல்லல? சிவகங்கையில் 2 பள்ளிச் சிறுமிகள் கண்மாயில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் உறவினர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. ஆழிமதுரை கிராமத்தில் 8 வயதான சோஃபியா மற்றும் 4 வயது கிறிஸ்மிதா ஆகிய குழந்தைகள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இந்த விவகாரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு எம்எல்ஏ தமிழரசி தனது சொந்த செலவில் தலா 1 லட்சம் ரூபாயும், அரசு தரப்பில் 3 லட்சம் ரூபாயும் மற்றும் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலையும் அளிப்பதாக உறுதியளித்த நிலையில் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. அதேபோல் பள்ளியில் கழிவறை இல்லாததை சுட்டிக்காட்டிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா குழந்தைகளின் குடும்பத்திற்கு குறைந்தது 10 லட்சம் ரூபாயாவது அரசு இழப்பீடாக தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கு குறைந்தது 10 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும். 2வது டிஆர்ஓ அவங்க வீட்டில் ஒவ்வொரு 2 குடும்பத்துக்கும் ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான இது கொடுக்க வேண்டும். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் சீனாவில் இருந்து ட்ரோன்களை இறக்குமதி செய்த சதீஷ் பிரபு என்பவரின் வீட்டை சுங்க அதிகாரிகள் சூழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சோதனைக்காக சென்றபோது சதீஷ் பிரபுவின் மனைவி கதவை தாழிட்டுக் கொண்டதால் அதிகாரிகள் காத்திருந்தனர். வழக்கறிஞர்கள் பேச்சுவார்த்தைக்கு பின் சுமார் 10 மணி நேரம் கழித்து சதீஷ் பிரபுவின் வீட்டை திறந்து அதிகாரிகள் சோதனை நடத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.